தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2034 பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகின்றார். 2034 பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஜோசப் விஜய் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த முக்கிய கட்சிகள் அனைத்தும் தற்பொழுது தவேகா கூட்டணிக்கு வந்துள்ளன. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைக்கவில்லை. தற்பொழுது ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை இந்தியா கூட்டணியில் இணைத்தாலும் சரி, இணைக்காவிட்டாலும் சரி, அதை பற்றி தான் கவலைப்படப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். 40க்கு 40 வருகிற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு தாங்கள் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2034 ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தென்னிந்தியாவில் உள்ள 100 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என்றும், அந்த 100 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரசுக்கு மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. 2034 ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. தென்னிந்தியாவில் நடிகர் விஜய்க்கு ஓரளவு செல்வாக்குள்ளது. அதை நிரூபிக்கும் வகையில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும். ஆனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். 2034 ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் 100 தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு தமிழக வெற்றி கழகம் செயல்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது ராகுல் காந்திக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விஜயை நம்பி ராகுல் காந்தி களமிறங்கியுள்ளார். விஜயின் தயவால் தான் பிரதமர் ஆகலாம் என்று கனவு கண்டார். ஆனால் 2034 அவர் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக விஜய் நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. இது ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.